கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த காலையில் ஒரு தெய்வீக தொடுதலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த கால வேளையில் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனம் 13 வாசிப்போம். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையைப் போல் சொஸ்தமாயிற்று. இந்த வசனத்தின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்திலே ஒரு சூம்பின கையை உடைய ஒரு மனிதனை பார்த்து அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தின் அடிப்படையில் வாடிப்போன அவனை தேவன் தூக்கி எடுக்கிறார். வாடிப்போன அவனை தேடி வந்து அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் வாடி போகிற ஒவ்வொருவனையும் கர்த்தர் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. அவனை தேடி சென்று தன்னுடைய மீட்பின் கரத்தை நீட்டி அவனுக்கு நன்மை செய்கிறவராய், அவனுக்கு அற்புதம் செய்கிறவராய், அவனுடைய வாடி போன, அதாவது உயிரற்ற, செயலற்ற, வறண்டு போன அவனுடைய கரத்தை கர்த்தர் தம்முடைய நன்மையின் கரத்தினாலே, தம்முடைய அற்புதத்தின் கரத்தினாலே அவனை ஆசீர்வதித்து அவனை சொஸ்தமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அநேக காரியங்களிலே வாடி போனவர்களாக இருக்கிறோம். கவலைப்படாதீங்க, வாடி போன உன்னை தேவனுடைய கரங்கள் காண்கிறதா இருக்கிறது, தேவனுடைய கண்கள் உன்னை காண்கிறதா இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. தேவனுடைய நன்மையின் கரம் வாடி போனவனை தேடி வந்து அவனை தூக்கி விடுகிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் வாழ்க்கையில் சரீரத்தில் வியாதி நிமித்தம் நீங்கள் வாடி போயிருக்கிறீங்களா? எதிர்கால பயத்தின் நிமித்தம் நீங்கள் வாடி போயிருக்கிறீங்களா? என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் வாடி போயிருக்கிறீங்களா? உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நினைத்து நீங்கள் வாடி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறதே, என்ன நடக்கும், என்ன ஆகும், எப்படி முடியும் காரியங்கள் அப்படின்ற பயத்தோடு கூட நீங்கள் வாடி போனவர்களாய் காணப்படுகிறீர்களா? தேவன் நிச்சயம் உங்கள் வாடி போன வாழ்க்கையை துளிர்விடச் செய்வார். அவர் அப்படியே விட்டுவிட மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் 40 வருஷம் அவர்கள் எத்தனையோ முறை வாடி போனவர்களாய் நின்றார்கள், வாடி வதங்கி நின்றார்கள். ஆனாலும் தேவன் வாடி போன அவர்களை தேடி சென்று அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்களுக்கான அற்புதங்களை செய்தார். இந்த காலை வேளையிலே எப்படிப்பட்ட வாடிப்போன நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கான தண்ணீரை ஊற்றி, உங்களுக்கான உரத்தை போட்டு, உங்களுக்கான கிளையை நறுக்கி உங்களை உயிரடைய செய்கிறவர், உங்களை ஜீவனடைய செய்கிறவர், உங்களை மீண்டும் வளரச் செய்கிறவர், மீண்டும் உங்களை கனி கொடுக்கும்படி செய்கிறவர், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்கிறவர். இந்த காலை வேளையிலே வாடிப்போன உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே விட்டுவிட மாட்டார். அவர் மங்கி எரியும் திரியை அணையாதவர், நெறிந்த நாணலை முறியாதவராயிருக்கிறார். ஆகையாலே இந்த காலை வேளையிலே வாடிப்போன உங்களை தேடி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் வாடி போனவர்களாய், நொந்து போனவர்களாய், அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களாய், ஆண்டவரே அநேக காரியங்கள் ஆண்டவரே பிசங்கி நசுங்கி போனதாய் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை நினைத்து சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தூக்கி விடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய மீட்பின் கரத்தை அவர்களுக்காக நீட்டுங்க. உங்கள் கிருபையின் கண்களை அவர்கள் மீது வையுங்க. உங்களுடைய அற்புதத்தின் கரத்தை அவர்களுக்காக நீட்டி அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே, வாடி போகிறவனுக்கு ஆண்டவரே வாடி போன உள்ளங்களை, வாடி போன எண்ணங்களை, வாடி போன குடும்பங்களை, வாடி போன ஆண்டவரே உறவுகளை கர்த்தர் நீர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அதை செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.